அப்போ ஒரு நாள் சொன்னார், சார் இது மாதிரி நான் ஒரு படம் பண்ண போகிறேன். அப்படியா, என்ன இப்போ பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸே படம் பண்ண தடுமாடிட்டு இருக்கும்போது எப்படி பாண்டியன் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா, இல்லை சார் சசி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார். அப்புறம் சிவா ஒரு கதை சொன்னார்னு சொன்னார். அந்த கதை எனக்கு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னார். நான் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும்னு நினைச்ச சில படங்கள்ல இந்த படம் ஒரு படம். சிவா இந்த படத்தை கதையை எனக்கு சொல்லும்போது இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு படமா இருந்தது. நான் ரொம்ப வார் ஃபிலிம்ஸ் நிறைய பார்ப்பேன். எனக்கு லைஃப்ல கிரேட் எஸ்கேப், பேசேஜ், வேரிகல்ஸ்டர் இந்த 3 படமும் ஒரு 100 தடவை மேலே பார்த்துருக்கேன். அதனோட சாயல்ல ஒரு படமும், அதுக்கப்புறமும் உண்மை நிகழ்ச்சியை, வேலூர்ல நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சியை ரொம்ப அழகா அதை ஃபார்ம் பண்ணி ஒரு ஒரு மனித குலத்துல ஒரு பகுதியோட ஒரு மனிதர்களோட வாழ்க்கைய ஒரு அழகா அந்த கதை விளக்கி சொல்லிருது. யாரோ சொன்னாங்க சிவா சொன்னதை விட பாண்டியன் சொல்லும்போது ரொம்ப எமோஷனலா சொன்னார்னு முன்னாடி பேசணும் யாரோ சொன்னாங்க. அந்த வகையில ரொம்ப சிறப்பா சொன்னார் உங்க கதையை பாண்டியன் கிட்ட. உண்மையாவே பாண்டியனுக்கு ஒரு நல்ல நேரம் தான். ஏன்னா நல்ல நேரம் எப்படி வரும்னா, அந்த அமையிற சிச்சுவேஷன் ரொம்ப தானா சேர்ந்து அமையும். ஏன்னா இந்த படத்துக்கு ஃப்ரீடம் பேர் வச்சிருக்காங்க. எப்பவுமே ஃப்ரீடம் சாதாரணமா வராது, கஷ்டப்பட்டு தான் வரும். கஷ்டப்பட்டு வந்தா அது ஃப்ரீடம் கிடையாது. எந்த ஃப்ரீடத்துக்கு நம்ம ஆசைப்படுறோமோ அந்த ஃப்ரீடம் தலைப்பு சில நேரங்களில் அதை நமக்கு தெரியாம அதை தீர்மானிக்கும். ஃப்ரீடம் படம் தலைப்பு வைக்கும் போது அது ஒரு சிரமப்பட்டு தான் அந்த படத்தை மூவ் பண்ணார். உண்மையா நான் இங்க ஸ்டேஜ்ல பார்க்கும்போது அந்த சிரமம்லாம் எதுவுமே இல்லாம மிக அழகா ஒரு பிளான்டு சப்ஜெக்டை ஒரு 3-4 மாசத்துக்குள்ள பண்ணா எப்படி ஒரு ஒழுங்கு நேர்த்தி இருக்குமோ அந்த ஒழுக்கத்தை நேர்த்தியா அந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. இதுக்கு உங்களுக்கு அமைந்த யூனிட் தான் காரணம். அது டைரக்டர் சிவாவா இருக்கட்டும், இல்லை கேமராமேனா இருக்கட்டும், இல்லை ஆர்ட் டைரக்டரா இருக்கும், அவங்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில இந்த படத்தோட அட்டாச் ஆயிருக்காங்க. அதுபோல நம்ம சசி சாரும் தயாரிப்பாளர்களுக்கு மிக இணக்கமான, மிக உண்மையான ஒரு நெருங்கிய நண்பராக இருக்கார். ஏன்னா நான் என்னுடைய உதவியாளர் ஒருத்தருக்கு ஒரு கதையை கேட்டால் அந்த கதை நல்லா இருந்தது. உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி, சசி இது மாதிரி ஒரு கதை இருக்கு கேளுங்க என்ன. நான் ஒரு 10-15 பேருக்கு சொல்லியிருக்கேன். அதுல அடுத்த வாரமே கூப்பிட்டு கதையை கேட்ட 3 பேர்ல சசியும் ஒருத்தர். ஏன்னா நடிகர்கள் நம்ம சொன்ன உடனே கேட்கணும் இல்லை, அந்த கதையை கேட்டு சார் நல்லா இருக்கு நான் பண்றேன், இது சின்ன சின்ன கரெக்ஷன் சார் பண்றேன்னு சொல்லியிருந்தார். அந்த வகையில ஒரு உண்மையான ஒரு மனிதரா, தயாரிப்பாளருக்கு உதவக்கூடிய மனிதரா, அப்புறம் பட்ஜெட் போடும்போது ஒரு விஷயம் அப்போ அந்த தயாரிப்பாளர் சொன்னார், எப்படி அடுத்த படம் எப்படி பண்ணீங்க ராஜான்னு கேட்கும்போது சொன்னார், இல்லை சார் சசி நானும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல பண்றோம். அது உண்மையாவே சசி போல எல்லா நடிகர்களும் பண்ணா. வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்.